ஏடா பாண்டி, தினம் தினம் கண்ணமா கண்ணமான்னு உருகிய என்ன ஆச்சு? வாவண்டா, இவ கொடுத்த பவுடர் அவ வாங்கிக்க மாட்டேன்ட்டாளாம். அந்த சளி இப்படியே அழகா இருக்கு. அந்த மூதேவியை பார்த்தா எனக்கே ஆசை வருது. குடுவையா? ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா, அவளை கட்டிக்க எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? அவ கிடைச்சா எனக்கு கிடைக்கணும், இல்ல அவளை இன்னொருத்தன் கட்டிக்கிறதா அதை நினைச்சு பார்க்க கூட முடியலடா. சரி, அவளை இன்னொருத்த கட்டிக்கிட்டான், நீ என்ன பண்ணுவ? தூக்கு போட்டுப்பியா? அவள மாட்டேங்கிறான். அவ அண்ணனும் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். வர வழிதான் இருக்கு. மதுரை வேற மாதிரி அவளை சிறை எடுத்துரு. அவ அண்ணனுக்கு தெரிஞ்சா இவனை கொலையே பண்ணிடுவானே. அட என்னடா அவளை சிறை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு தரம் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டா அவன் எப்படி கொலை பண்ணுவான்? என் தங்கச்சியை கெடுத்துட்டான்னு பஞ்சாயத்து கூட்டி நியாயம் கேட்பான். இல்ல அவமானத்துக்கு பயந்தவனா இருந்தா பாண்டி கிட்ட வந்து, பாட்டி பாட்டி நீ என் தங்கச்சியை கெடுத்துட்ட, அவன் கதி என்ன வருது, நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கெஞ்சுவான். வேற என்ன நடந்துருன்ற? ஊர்ல உலகத்துல இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்குது. விடு, நீ விடு, கவலைய விடு. என்ன கண்ணம்மா? என்னங்க என்னது ரெண்டு பக்கம் காதோட? பச்சை குழந்தைக்கு பால் தர கூட பத்தாது, அவ்வளவு சின்ன லோட்டா? இது லோட்டா இல்ல, கப். அப்படின்னா பரிசு. பரிசா? எதுக்கு? நீங்க சொல்லி கொடுத்தீங்களே பாட்டு, அது ஸ்கூல்ல பாடினேன், முதல் பரிசு கொடுத்தாங்க. என்னால உனக்கு பரிசு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். கண்ணா, இது கல்லுடா, தீர்த்தம் இல்ல. அது இல்லைங்க, எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு தான் திதி. இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கே வந்தது. கல்லு கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த திதி சதி எல்லாம் வீட்லயே முடிச்சு கூடாதா? ஏய், நீ என்ன ஊட்டியில் இருக்கிறேன்னு நினைப்பா? இதெல்லாம் எடுறா. வாங்க மாப்பிள. புரியுது. என்ன சிகரெட்டா? உட்காருங்க. மாப்பிளைக்கு ஒரு பாட்டில் கொடு. நம்ம கணக்குல. யார் கணக்குல? நம்ம கணக்குல. மாப்பிள, அதிர்ஷ்ட காத்து ஓம் பக்கம் அடிக்கிறதா கேள்விப்பட்டேன். தினம் 500 600 சம்பாதிக்கிறியாமே. மாமா, உன் கொள்ளி கண்ண போடாது. ஆமா, என் கொள்ளி கண்ண போட்டு ஒன்னு அப்படியே சுட்டு அடிச்சிட்டேன். ஒரு இதுல சொல்றது தானே. எதுல? ஒரு இதுல. மாப்பிள, இந்த நேரத்திலேயே நீ ஒரு வீட்டை வாங்கி போடணும், ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கணும், அத்தோட ஒரு தங்கச்சிக்கு ஒரு மாப்பிளையும் பார்க்கணும். ஒரு இதுல சொல்றேன். மாமா, இந்த வீட்டு விஷயம், என் கல்யாண விஷயம், இதையெல்லாம் என் தங்கச்சிட்ட பேசிக்கோ. எல்லாத்தையும் உன் தங்கச்சிட்டே பேசிக்கணுமா? உன் தங்கச்சிக்கு சம்மதம்னா உனக்கு சம்மதம் தானா? என் தங்கச்சி எது சொன்னாலும் எனக்கு சம்மதம். சரி, உடு. கண்ணம்மா, கண்ணம்மா. அடடே, என்ன மாமா இந்த பக்கம்? நான் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அண்ணன் வீட்ல இல்லீங்களே? ஆனா அவனைத்தான் தினம் கள்ளுக்கடையில் நான் பாக்குறேன். உன்கிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். என்ன மாமா? வா சொல்றேன். இங்க பாரு, காலம் எப்பவும் ஒரே மாதிரி ஓடாது. ஏதோ காத்து இப்ப உங்க அண்ணன் பக்கம் அடிக்குது. காசு பணம் நிறைய சம்பாதிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா மாமா, இப்ப கொஞ்ச நாள நல்ல வருமானம். அதனாலதான் சொல்றது. எத்தனை நாளைக்கு இந்த ஓலை குடிச்சு அண்ணாந்து பாத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது? ஊருக்குள்ள சின்னையா புள்ள வீடு விலைக்கு வந்திருக்கு. 28,000 ரூபாய் சொல்றான். அடே அப்பா, என்ன வாய் ரொம்ப புழக்கிற? மொத்த பணம் இப்ப கொடுக்க வேண்டியது இல்ல, பாதி இப்ப கொடுப்போம், மீதிய தவணை முறையில கொடுத்துட்டு நம்ம பேருக்கு மாத்தி எழுதிக்குவான். இப்ப உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கும்? ஒரு 10-12,000 இருக்கும்னு நினைக்கிறேன். அது போதும், அது போதும். எதுக்கும் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. ஆனா அவங்கிட்ட பேசிட்டேன் புள்ள, அவனே சொல்லிட்டான் எல்லாத்தையும் என் தங்கச்சி கிட்ட பேசிக்கங்கன்னு. அப்ப வீடு பாக்கலாமா மாமா? ஓ, பாக்கலாமே. பாருமா, நல்லா பாரு. இதுதான் உங்க அண்ணனுக்காக நீ வாங்க போற வீடு. இதுதான்மா படுக்கற. இதுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய கூட இருக்கு. அதுக்கு பக்கத்துல சமையல் கட்டு இருக்கு. எப்படி உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா அண்ணன் மீன் பிடிக்க போனப்புறம் தனியா இருக்க பயமா இருக்கும். இது ரொம்ப பெருசு மாமா. நீ ஏன் பெருசா கண்டா பயப்படுற? ஊர்ல ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு பெருசா வீடு கிடைக்கலையான்னு அலையுதுங்க. இது என்ன ஓம் வீடா? அதுக்கு இல்ல புள்ள, நாளைக்கு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பிறந்து குடும்பம் பெருசாகிரும் இல்ல.
உனக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷ வீட்டுக்கு போயிருவ. ஆமா மாமா, அத நான் நினைக்கவே இல்ல. நீ எப்படி நினைப்ப? நீ நினைக்கவே மாட்டியே. உங்க அண்ணன்ல அதை நினைக்கணும். நான் முதல்ல அவனை பார்த்து பேசிட்டு உனக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் மாமா, முதல்ல வீட்டை வாங்கி கொடுத்த நீங்களே இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்கவும் ஒரு நல்ல பொண்ணா பாருங்களேன். அட என்ன புள்ள, நீயா புரிஞ்சுக்குவே நினைச்ச? இந்த ஜென்மத்தில் நீ புரிஞ்சுக்க மாட்டேன். நானே சொல்லிடுறேன். என் மகன் தரசு உனக்கு தெரியுமில்ல? ஆமா மாமா, பாத்திருக்கேனே. பாத்திருக்கியா? எப்படி இருப்பா? ரொம்ப நல்லா இருக்கும். அவளை உங்க அண்ணனுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்லையா? எனக்கு என்ன மாமா, ஆனா அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. அவங்க கிட்ட கேட்ட புள்ள, என் தங்கச்சிக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கு. என்ன கண்ணம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஏ இருக்க கூடாதா? எப்போ நீ சந்தோஷமா இருக்கணும். உன் முகத்துல சிரிப்பை பார்த்தா எப்ப ஏற்பட்ட கவலையும் மறந்து போயிடும். அடே அப்பா, அப்படி உங்களுக்கு என்ன கவலை? அனாதைங்களோட கவலை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கண்ணம்மா. அப்பா அம்மா முகத்தை கூட பார்த்ததில்லை. அண்ணன் தம்பி அக்கா தங்க சொந்த பந்தம் எதுவுமே இல்லை. நினைச்சு பார்த்தா எல்லாமே சூன்யமா தெரியும். இப்போ எதிர்காலம் பிரகாசமா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கு காரணம் உன் புன்னகை. ஒரு சந்தோஷமான செய்தி. கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அடுத்த வாரம் கல்யாணம். கல்யாணம்னு சொல்றேன், சந்தோஷப்படாம என்னமோ மாதிரி இருக்கீங்களே. கண்ணம்மா, மேகம் திரண்டு வந்து மழை கொட்ட போகுதுன்னு சந்தோஷமா ஆகாயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு காத்தடிச்சதும் அந்த மேகமெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருமா. கல்யாணம் எனக்குன்னு நான் சொன்னனா? பின்ன எங்க அண்ணனுக்கு. அது சரி, உன்னை கேக்குறேன், மறைக்காம சொல்லணும். கேளு. எனக்கு கல்யாணம்னு நினைச்சுதானே நீங்க கண் கலங்குறீங்க? அப்படின்னா உங்க மனசுல இருக்கிற ஆசைய ஒரு தரம் கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லணும்னு சில சமயம் மனசு துடிக்கும். ஆனா நடுவில் ஒரு பயம். என்ன பயம்? இது நடக்குமா? நம்மளோட ஆசை நியாயமானதானா? கண்ணம்மாவுக்கும் நம்ம மேல ஒரு பிரியம் இருக்குமா? இப்படி எல்லாம் மனசை போட்டு குழப்பிக்குவேன். அண்ணன் கல்யாணம் முடியட்டும். பக்கத்துல சாமியார் தோட்டம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த சாமியார் சொல்ற குறி தப்பாது. நம்ம கல்யாண விஷயமா அவரை போய் பார்த்துட்டு வருவோம். கல்யாணத்தை முடிச்சுட்ட. தங்கச்சி கேப்போ, உனக்கு என்னடா கவலை? நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா எனக்கு கூட கட்டி வைப்பேன். எனக்கு தான் அது இல்லையே. ஆமா மூஞ்சி. அவன் அதுக்குன்னே வீட்டுல ஒருத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா வடிவேலு? ஜாக்கிரதையா பேசு. என் தங்கச்சியும் கூலிக்காரனை முடிச்சு போட்டு பேசுன பல்ல உதுத்துடுவேன் ராஸ்கோல். வடிவேலு, ஏதோ அவன் வந்ததுல இருந்து உனக்கு நல்ல சில்லற இல்லையா? அவன் அதிர்ஷ்டக்காரன் வடிவேலு. பேசாம உன் தங்கச்சி அவனுக்கே கட்டி கொடுத்துரு. டேய் டேய், உங்களை எவன்டா யோசனை கேட்டது? என் தங்கச்சிக்கு சீமா வீட்டுல இருந்து மாப்பிள தேடிக்கிட்டு வருவான்டா. ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? போர் அடிக்குது, அரசியலை பத்தி பேசுவோம். பேசுவோமே. நம்ம தலைவர் இருக்காரு, அவர்தான் தலைவர். எவனாவது அரசியலை பத்தி பேசுனீங்க கொன்னுடுவாங்க. ஒண்ணு நீ உங்க கட்சி தலைவன், அவன் அவங்க கட்சி தலைவன். என் கடையில நான் சூரியாகும். இப்ப மட்டும் என்ன உங்க கடை எவரஸ்டியா இருக்கு? இமய முதல் குமரி வரை எங்க திரும்பினாலும் ஒரே கல்லுக்கடை மயம். இங்க நாங்க அரசியல் பேசாம வேற எங்கயா பேசுறது? சரி சரி சரி, அரசியலை விடுங்க. சினிமாவை பத்தி பேசுவோமா? பேசுவோமே. நம்ம சினிமா இருக்குது. நம்ம சினிமா அதுல ரஜினிகாந்த் நடிப்பு யாருக்கு வரும்? அது அவருக்கு தான் வரும். கமலஹாசன் நடிப்பு யாருக்கு வரும்? அதான் அவருக்கு தான் வரும். அது ரஜினிகாந்த் மாதிரி யாரும் நடிக்க முடியாதியா? கமலஹாசன் மாதிரி யாரும் நடிக்க முடியாது. ரஜினிகாந்த் தான். கமலஹாசன் தான். ரஜினிகாந்த் தான். கமலஹாசன் தான். ரஜினிகாந்த் தான். ஏங்க கடைக்காரர் பானை உடைச்சிட்டாங்க. எவனாவது இங்க சினிமா பத்தி பேசுனீங்க ஜாக்கிரதை. வேற என்ன கள்ளுக்கடையில காந்தியை பத்தியும் புத்தரை பத்தியுமா பேச முடியும்? ஏன் உங்க சொந்த விவகாரம் ஊரும் எதுவும் இல்ல, அதை பத்தி பேசுங்களேன். சரி, எங்களுக்கு அரசியலும் வேண்டாம், சினிமாவும் வேண்டாம், பொண்ணுகளை பத்தி பேசுவோம். ஓ பேசுவோமே. நம்ம பொண்ணுங்க இருக்கு. நம்ம பொண்ணுங்க
எவ்வளவு பத்தி பேசலாம்? டேய் அந்த மூலக்கடை முனியம்மா இல்ல, அவ எவனோடவோ ஓடி போயிட்டாளாம். நிஜமாவா? பின்ன என்ன பொய்யாவா? நிஜமாவா? நீ ஏன்டா அலற? அது இல்லைங்க, பெரிய கால வரையில நான் தாங்க அவளை வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி வெடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒருத்தன் வச்சுட்டு போறான், விடுறா. ஐயோ ஐயோ ஐயோ. போய் மாமா அவன் போற வேகத்தை பார்த்தா அடிச்சு போடணும். யாரு இவனா? அங்க போய் பாரு, ஓரமா நின்னு ஓன்னு அழுதுகிட்டு இருப்பான். வாங்க சாப்பிடலாம். வடிவேலு வரல? அண்ணன் கள்ளு கடைக்கு போயிருக்கு, நீங்க கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். வீட்டுக்காரங்க சாப்பிடறதுக்குள்ள வேலைக்காரங்க சாப்பிடுற அதிசயம் இந்த வீட்டுல தான் நடக்குது. ஏன்பா 10 கேட்ட 2 தான் இருக்கு? 8 உள்ள இருக்குங்க. 10 போதுங்களா? 100வது வேண்டாம். பஞ்சாயத்து போர்டு தேர்தலுக்கு 10 போரும்பா. மீதி எம்எல்ஏக்கு வச்சுக்கலான்றீங்க. ஏன்பா இந்த வருஷம் பஞ்சாயத்து தேர்தல்ல தலைவரா நிறுத்துறதா யார முடிவு பண்ணிருக்கீங்க? அது நான் ஒன்னும் பேசி முடிவு பண்ணல, பேசணும் ஒரு பாடு சொல்றாமே. இவாரு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா, நம்ம ஜனங்க நல்லா இருக்கணும்னா, நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா, நம்ம குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கணும்னா யாருமே நிக்க வேண்டாம்ன்றீங்களா? அடச்சே யாராவது ஒருத்தர் நிக்கணும்பா. அதனால அந்த அளவுக்கு தகுதியும் யோகியதையும் அறிவும் உள்ள ஒரே ஒருத்தர், அது நான் தாங்க. கம்முன்னு ஏரியா, அது வடிவேல் தான். வடிவேலா? வடிவேலு தான் தலைவரா நிறுத்தலான்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். ஏங்க, நேத்து மாப்பிள்ள இன்னைக்கு தலைவரா? ஆனாடாட்டின் தன் சதா ஆடுங்கிறது சரியா தான் இருக்கு. இதெல்லாம் பேசாத குடி. கல்லு வடிவேலு நிக்கலாம் தான். நிக்கலாம் வடிவேலு. குடி. வடிவேலு நிக்கலாம். லைன்ல விடு. நிக்கலாம் வடிவேலு. அமுக்கி வாசி. இப்ப என்ன சொல்ற? அடுத்த வருஷம் நிக்கட்டுமே. பேசு வை. என்னங்க இப்பவே சுரண்டாரு? தலைவர் ஆகிட்டா சொல்ல மாட்டான். அடியோட பெற்றுவாரோ? மாப்பிள இந்த பசங்கிட்ட ஒண்ணும் நடக்காது, வெட்டிரு. இந்த வருஷம் நிக்கலாம் வடிவேலு, இந்த வருஷம் தலைவர் நிக்கலாம். வடிவேலு, இந்த வருஷம் நிக்கலாம். வடிவேல் நிக்கலாம். வடிவேலு இந்த வருஷம் நிக்கலாங்க. வடிவேலு ஏங்க உங்களை கூப்பிடுறாருங்க. வாழ்கன்னு சொல்லுங்க ஐயா. ஓஹோ, கத்துங்க. வடிவேலு வாழ்க! வடிவேலு வாழ்க! வடிவேலு